இல்லையா? இந்த வேகமான வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டக்கூடிய சில பழங்கால ரகசியங்கள பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்த ஆரம்பிக்கலாம். வாங்க, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம கண்ணால பார்க்கறது எல்லாமே நிஜம்தானா? யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணை எவ்ளோ நம்புறோம். ஆனா, நம்ம பார்க்கறதுக்கு பின்னால ஒரு ஆழமான உண்மை இருக்கலாமா? இந்த கேள்விதாங்க நம்மளோட இந்த தேடலோட முதல் படி. பாத்தீங்களா, இந்த பழமொழி சொல்றது இததான். உண்மையான புரிதலுங்கிறது வெறும் பார்வையில இல்ல. மனக்கண் அப்படிங்கிறது என்ன? அது நம்மளோட உள்ளுணர்வு. ஒரு விஷயத்தோட மேலோட்டமான தோற்றத்தை தாண்டி அதோட உண்மையான ஆழத்தை பார்க்க வைக்கிற ஒரு சக்தி அது. பொதுவா நாம சந்தோஷத்தை எங்க தேடுறோம்? ஒரு நல்ல வேலை, நிறைய பணம், மத்தவங்க நம்மள பாராட்டணும், இப்படி எல்லாமே நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்ல தான், இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. இதுல எது நமக்கு உண்மையான முழுமையான திருப்தியை கொடுக்குது? பாருங்க, இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வெளிப்புற தேடல்னா என்ன? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் பின்னாடி ஓடுறது. ஆனா உட்புற தேடல் அப்படி இல்ல. அத நம்ம கவனம் முழுக்க நம்ம மேல, நம்ம எண்ணங்கள் மேல, நம்ம மனநிலை மேல திரும்புறது. இங்க தான் அந்த ஞானமே நம்மகிட்ட பேசுது. வெளிய பார்க்காத, உள்ள பாரு அப்படின்னு. ஆமாங்க. இதுதாங்க இந்த முழு பயணத்தோடைய முக்கியமான ஒரு திருப்புமுனை. நாம வெளியில தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த உண்மை எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. இது எவ்ளோ பெரிய ஒரு பார்வை மாற்றம் இல்லையா? பிரச்சனை வெளிய இருந்து வரல, அப்புறம் எப்படி தீர்வு மட்டும் வெளிய இருந்து வரும்? தீர்வு உள்ள தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரிப்பா, உண்மை உள்ள இருக்குன்னு சொல்றது ஈஸி. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க தானே? நிச்சயமா இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. படி உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு என்ன தேவை, அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு. 2வது உங்கள நீங்களே புரிஞ்சுக்கிறது. உங்க எண்ணங்கள் எப்படிப்பட்டது, உங்க உணர்வுகள் எங்க இருந்து வருதுன்னு. இந்த சுய அறிவு பயணம் இருக்கு பாருங்க, அது கடைசியில உங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு, அதாவது ஒரு தெய்வீக உணர்வுக்கு கூட்டிட்டு போகும்னு இந்த ஞானம் சொல்லுது. இப்போதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா போகுது. நீங்க உங்களையே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, நீங்க மட்டும் மாற மாட்டீங்க. ஆச்சரியமா இருக்கும். ஆனா நீங்க இந்த உலகத்த பார்க்குற விதமே டோட்டலா மாறிடும். உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த சின்ன மாற்றம், நீங்க வெளியில அனுபவிக்கிற உலகத்தையே மாத்தி அமைச்சிடும். இதத்தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. உள்ளம் சுத்தம் எனில் உலகமே சுத்தம் அப்படின்னு. சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப கோவமா இருக்கும்போது சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய எரிச்சலா தெரியும். ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதே உலகம் எவ்ளோ அழகா தெரியும். உலகம் ஒன்றும் மாறல. ஆனா உங்க மனசு மாறிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு கேள்வி வருது. நம்ம மனசு மட்டும் நல்லா இருந்தா என்ன நடக்கும்? நம்ம மனநிலை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னா, ஒரு நல்ல மனநிலையால என்னென்ன மாயத்தெல்லாம் செய்ய முடியும்? வாழ்க்கை அழகாகும். பாருங்க, எவ்ளோ எளிமையான ஆனா எவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இது. நம்ம வாழ்க்கையோட தரம்ங்கிறது நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்தது கிடையாது. நடக்கிறத நம்ம எப்படி பார்க்கறோங்கிறத பொறுத்தது. நம்ம மனச நம்ம சரி பண்ணிட்டா போதும், நம்ம வாழ்க்கை தானாமே அழகாயிடும். அப்போ நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். நீங்க வெளியில பார்க்கற, உணர்ற, அனுபவிக்கிற இந்த உலகம் அது வேற எதுவும் இல்ல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற உலகத்தோட ஒரு கண்ணாடி பிம்பம் தான். ஆமாங்க, உங்க எண்ணங்கள் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. இது ஒரு பெரிய பொறுப்பு தான். ஆனா அதே சமயம் இது எவ்ளோ பெரிய சக்தி இல்லையா? அதனால இந்த கடைசி கேள்வி உங்களுக்கானது. இந்த பிரபஞ்ச சக்தி இப்போ உங்க கையில இருக்கு. உங்களுக்குள்ள இருந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்க போறீங்க? அமைதி நிறைஞ்ச உலகமா? இல்ல சந்தோஷம் நிறைஞ்ச உலகமா? இல்ல அன்பு நிறைஞ்ச உலகமா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.